ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பீட்ரூட் ஜாம் தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம கடையில் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரெட்டு சப்பாத்தி இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பீட்ரூட் எடுத்துக்கிறேன். இதோட வெயிட் 200 கிராம் இருக்கும். இப்போ இதனால தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு இந்த காய்களில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். காயில் பாதி அளவுக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை மூடி போட்டுட்டு குக்கரில் 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள காய்களை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதையும் நம்ம பீட்ரூட்டு அரைச்சி விழுது வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கடைகளெல்லாம் வாங்கி கொடுக்குற ஜாமை விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட, குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டு ஜாமோடு சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சப்பாத்தி கூட இந்த மாதிரி சாப்பிட வச்சு கொடுக்கலாம். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட் ஜாம் நல்லா ஒரு திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 200 கிராமுக்கு பீட்ரூட்டுக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 100 கிராம் சர்க்கரை ரொம்ப தித்திப்பாக தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் சர்க்கரையை கம்மிப்படுத்திக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும். சர்க்கரை சேர்த்த பிறகு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. நம்ம இந்த டைமில் நமக்கு ஒரு ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு 2 ட்ராப் சேர்த்தா நமக்கு கடையில் செய்கிற மாதிரி ஜாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் செய்கிற மாதிரி இல்லாமல் நல்ல கடையில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அடிஷ்னல் தான். இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு திக்னஸ் பார்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக
ஸோ இந்த பீட்ரூட் ஜாம் வந்து ப்ரெட்டு சப்பாத்தி இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை குழந்தைங்க சும்மாவே கூட சாப்பிடுவாங்க. ஸோ அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் ஜாம் வந்து ரெடி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.